கூட்டம் கலைஞ்சது மிகப்பெரிய அடி. தலைவராக அவங்கள பார்க்கலங்கிறத தெளிவாயிடுச்சு. சீமானை பொறுத்தளவில் விஜய மையமாக வச்சு உருவான ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்ஸ் இந்த கருத்து கணிப்பில் வருதுன்னு போட்டாங்களா, நிஜ ஓட்டு இல்லை, கற்பனை ஓட்டு. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு விஜய், பாப்புலர் நடிகர் விஜய் அந்த மாற்றமாக இருப்பார், பாப்புலர் ஹீரோ கமல்ஹாசன் அந்த மாற்றமாக இருப்பார்னு நினச்சாங்க இல்லையா? அதே மாதிரி விஜய் மாற்றமாக இருப்பார், அவர் மாற்றிடுவாருன்னு சொல்லும்போது விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட் இன்னைக்கு ப்ரூவ் ஆகிட்டு. ஒரு 7:30-8 மணிக்கு சீமான் மைக் முன்னாடி வருவார். எங்கேயோ இருந்த கூட்டம் டப்புன்னு எங்கே இருப்பாங்க, யார் இருப்பான்னு தெரியாது, ஒரு கூட்டம் அப்படியே வந்து அனுப்பாங்க. நாம் தமிழர், நாமே தமிழர், நாம் தமிழரை மாற்றுன்னு அவங்க ஒரு கோஷத்தை முடிக்கிறது வரை அந்த கூட்டம் அப்படியே நின்றுக்கிட்டு சீமான் தன்னோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை முடிக்கிறத அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு தான் அந்த கூட்டம் கலையும். அப்போ இது வந்து சீமான் என்ன சொல்கிறாரு, என்ன கேட்குறாருன்னு வந்த கூட்டம். இது விஜயை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் வரும்போது சிவாஜி கணேசனோட அரசியல் ரீதியாக மோசமான ஒரு நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படும். அப்போ இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போடலான்னு நம்பி விஜய் தான் மாற்றுன்னு நினச்ச அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் சீமானுக்கு போகும். இப்படி விஜய்க்கு ஒரு சூழல் கிடைக்கும் போது இவரை மாற்றுன்னு நினச்சி எண்ண ஓட்டத்தில் கற்பனையில் இருந்திருப்பாங்கள்ல, இமேஜினரி ஓட்ஸு, அந்த இமேஜினரி ஓட்டர்ஸ் எல்லாம் உண்மையான நிஜ மாற்று சீமான் தான், நிரந்தரமான மாற்று, படிப்படியாக மாற்றாக நிற்கிறாரு, உறுதியாக நிற்கிறாரு, யாருக்காக நிற்கிறோமோ அதை தெளிவாக சொல்கிறாரு. சீமானுக்கு எதிராக பேசுகிறவனா நம்பாதீங்க, அவன் சீமானுக்கு எதிராக பேசுகிறதா அவனுக்கு போனோம். இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்கிறேன் விஜய் ப்ரோ, அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் என்டிஏ கூட்டணியை வந்து வலுவாக வீக்கெண்ட் பண்ணிட்டு வராருன்றது வந்து தெள்ள தெளிவாக தெரியுது. களத்திலையும் அது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. ஆனால் வந்து விஜய் அவர்களோட அந்த பாப்புலாரிட்டியை வச்சு இதை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. ஆனாலும் இது வந்து களத்தில் எதிரொலிக்காமையே இருக்குது. சீமானாலும் தொடர்ந்து வளர்ச்சி பெற்றதே தான் வராரு. ஸோ இப்போ இந்த 2026க்கான போட்டி வந்து எந்த அளவுக்கு நாம் தமிழருக்கு சாதகமாக அமைச்சிட்டு வருது சார்? அதாவது விஜய்ங்கிறவர் வந்து இன்னைக்கு களத்துக்குள்ளே ஃபெயிலியர் ஆகிட்டார். அந்த ஃபெயிலியருங்கிறது நான் எதை சொல்கிறோம்னா, ஒரு தலைவரை பார்க்க வந்த கூட்டம் வந்து அப்படியே அவர் பேச்சை கேட்டு அவர் என்ன சொல்ல வராரு, மக்களுக்கு என்ன கருத்தை தெரிவிக்கிறாருன்னு கேட்க வர நிற்கணும். இது இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு சினிமா பார்க்குறது மாதிரி, ஒரு ஜாலியாக பார்க்குறது மாதிரி, இவர் ராம் வாக் முடிஞ்சதும் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாக் பண்ணார், ஏஜி ஆகுது இல்லையா? அப்போ அவர் அது முடிஞ்சதும் இந்த கூட்டம் வந்து அப்படியே கலைஞ்சி போகுது. புதிய தலைமுறையில் முதல்ல கூட்டம் கலைகிறதுன்னு போட்டாங்க, அதுக்கப்புறம் கடும் கூட்டம் கலைகிறதுன்னு போட்டாங்க, அப்புறம் கட்டுக்கடங்காத கூட்டம் கலைகிறதுன்னு போட்டாங்க. அப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் கலையுதுன்னு சொன்னால் நல்ல கூட்டம் வந்திருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும், அதை நம்ம மறுக்க முடியாது. வந்த கூட்டத்தில் பெரும்பகுதி அப்படி கலைஞ்சு போகிறது வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ இதை சில பேர் காலையில் இருந்து சாப்பிடாம அப்படி இப்படி நின்னாங்க, அது இதுன்னு சொன்னாலும் கூட அப்படி நின்றவங்க தலைவராக நினச்சிருந்தாங்கன்னா, சப்பக்கட்டு கட்டக்கூடிய சகோதரர்களுக்கு நான் கேட்குறேன், தலைவராக அவரை நினச்சிருந்தாங்கன்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? கேட்டிருப்பாங்க. வேறு அவரை தவிர வேறு யாரும் பேசலைன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் பேசுனாங்களா? உசியானன் பேசினாங்க, ஆதவர்ஜுனா பேசினாங்க, கொஞ்சம் பேசுனாங்க இல்லையா? ஆமாம், ராஜ்மோகன் பேசினாப்புல. அப்போ அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து அவர் பேசுகிறத கேட்டிருக்கலாம் இல்லையா? நிச்சயமாக. ஸோ அது புதிய தலைமுறை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அந்த இடத்துக்குள்ள அவர் வந்து நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு பெரிய கலைஞர் சிவாஜி, அதே மாதிரி பெரிய டான்ஸர் விஜய், ஒரு பெரிய ஃபைட்டர், நல்ல பெர்ஃபார்மர், நல்ல காமெடி சீக்வன்ஸ் நல்லா பண்ணக்கூடியவர் அப்படின்னு அவரை பார்க்க வந்தாங்களே தவிர அவரை ஒரு தலைவராக ஏற்று வந்த கூட்டம் இல்லை. சிவாஜி கணேசனுக்கு இப்படி தான். தஞ்சை திலகரத்திடலில் அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்கள் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது டி ராஜேந்தர் பக்கத்தில் வாராருன்னு கூட்டத்தில் சொல்லிட்டாங்க. உடனே கூட்டம் கலைஞ்சி ராஜேந்தரை பார்க்க போயிட்டு. அப்போ இது வந்து கேட்க வந்த கூட்டம் இல்லை, கருத்துக்களை கேட்க வந்த கூட்டம் இல்லை, விஜயை பார்க்க வந்த கூட்டம். இந்த கூட்டம் ஓட்டாகாது. இந்த இடம் தான் விஜயை தோத்த இடம். ஆனால் விக்கிரவாண்டியில் இந்த தோல்வி அவருக்கு தெரியலை. ஏன்னா வெளியூர்லேருந்து வந்தவங்க
இப்போவும் இதில் வெளியூர்லேருந்து வந்தவங்க நின்று இருப்பாங்க. உள்ளூர்லேருந்து அந்த வலையப்பட்டி அந்த பக்கத்தில் ஊரில் உள்ள கிராமங்கள்லேருந்து வந்து வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க வேடிக்கை பார்க்க வந்ததும் கலைஞ்சிட்டாங்க. அப்போ பொதுமக்கள் மத்தியில் விஜய் ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை, ஒரு நடிகராக பார்க்குறாங்க. இன்னொரு சிவாஜி கணேசனாக விஜய் பார்க்குறாங்க. சிவாஜி கணேசன் பெரிய குணச்சித்திர நடிகர், விஜய் பெரிய டான்ஸர். டான்ஸில் விஜய் தான் அடிச்சுக்க யாரும் கிடையாது, நம்பர் 1. ஸோ விஜயை பார்க்குறது ஒரு கலைஞனாக விஜயை பார்த்துட்டு போகிறாங்க. தலைவராக விஜயை கேட்கறதுக்கு தயாரில்லை. இந்த இடத்துக்குள்ளே டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கும் போது அதிகாலை 1 மணி 2 மணிக்கெல்லாம் அந்த வன்னியர் சங்கம் அந்த கூட்டம் வந்து அப்படியே கலையாமல் ஐயா என்ன சொல்கிறாரு, நம்ம சமுதாயத்துக்கு என்ன வழிகாட்ட போகிறாருன்னு அப்படியே இருந்து கேட்பாங்க. அதே மாதிரி மதிமுக வைகோ 12 மணிக்கு மேலே தான் பேசுவார். இப்போ தானே 10 மணிக்கு மேலே பேசக்கூடாதுலாம் இது வந்திருக்குது. ரொம்ப எல்லாருக்கும் பேசி முடித்த பிறகு மிட் நைட்டில் தான் வைகோ பேசுவார். ஆனால் கூட்டம் கலையாமல் வைகோ அப்படியே கேட்டுட்ருப்பாங்க. அதனால தான் 8% ஓட்டு வைகோ கிடச்சி. அதனால தான் 18% ஓட்டு 1/3 ஏரியாவில் வன்னியரில் 140 பேர் டாக்டர் ஐயாவுக்கு போட்டாங்க. சீமானுக்கு இப்போ பாருங்கள், ஒரு 7:30-8 மணிக்கு சீமான் மைக் முன்னாடி வருவார். எங்கேயோ இருந்த கூட்டம் டப்புன்னு எங்கே இருப்பாங்க யாது இருப்பான்னு தெரியாது, ஒரு கூட்டம் அப்படியே வந்து அனுப்பாங்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, நாம் தமிழர், நாமே தமிழர், நாம் மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு அவங்க ஒரு கோஷத்தை முடிக்கிறது வரை அந்த கூட்டம் அப்படியே நின்றுக்கிட்டு சீமான் தன்னோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை முடிக்கிறத வரை அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு தான் அந்த கூட்டம் கலையும். அப்போ இது வந்து சீமான் என்ன சொல்கிறாரு என்ன கேட்குறாருன்னு வந்த கூட்டம். இது விஜயை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம், ரசிகர்களாகவே வந்த கூட்டம். ரசிகர்கள் எல்லாம் வாக்குகள் அல்ல. இதுதான் உண்மை நிலைமை. இப்போ நீங்கள் கமலஹாசனுக்கு வாக்கு வீதத்தை எடுத்துட்டிங்கன்னா, கமலஹாசனும் எல்லா வீடுகள்லையும் இருக்கார். என்ன வீடுகள் இல்லாமல் இல்லை. அவரும் விஜய் எல்லா வீடுகள்லையும் நான் நுழைஞ்சிட்டேன்னா கமலஹாசன் எல்லா வீடுகளும் நுழையாமலாம் இருந்தார். கமலஹாசனோட விஜய் எதில் மேல்? களத்தூர் கண்ணம்மா, வானம்பாடி, பார்த்தால் பசி தீரும், எத்தனையோ படங்களில் குழந்தை நட்சத்திரமாக வந்தவர். அன்னைக்கு சினிமா ஆடியன்ஸு பெரிய அளவில் இருக்கும்போது ரெக்கார்ட் பிரேக் படங்களெல்லாம் கொடுத்தவர். இன்றைக்கும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய பழைய படங்களில் கமலஹாசன் படங்கள் பெரிய அளவுக்கு திரையிடப்படுது. பிக் பாஸ், அதில் அவர் போகாத வீடா? பிக் பாஸ்க்கு இல்லாத ஆடியன்ஸா? நிச்சயமா. சும்மா நீங்கள் கொள்கைகளை சொல்லாமல் அப்போ கமலஹாசனுக்கு வீடுகள்லாம் கமலஹாசனுக்கு போகலையா? அப்போ இது எவ்வளவுக்குள்ள அபத்தமாக தங்களை பற்றிய ப்ரொமோஷனை தங்களை பீத்திக்கிடுறது வேலையை பண்ணுறாங்க. தப்பு இல்லை. இந்த காலத்தில் பூக்கடைக்கு விளம்பரம் தேவைங்கிற காலகட்டம் தான், நான் மறுக்க வரல. ஆனால் நீங்கள் அதை அரசியல் ரீதியாக பீத்திக்கணும். இது சினிமா ரீதியான பீத்தல் இல்லை. சினிமா ரீதியாக தான் சிவகார்த்திகேயன் தான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறாரு, கமலஹாசன் தான் எல்லா வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, விஜயகாந்தன் தான் எல்லா வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. விஜயகாந்துக்கு பழைய படம் எவ்வளோக்குள்ளே போடுறாங்க இன்றைக்கும்? ரீரிலீஸே செமையாக போகுது. ரீரிலீஸே போடுறாங்க. பழைய படம் எவ்வளோ இன்னைக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. இது கமலஹாசன் பிக் பாஸ்லேயே எல்லா இடமும் உள்ளே நுழைஞ்சார. அதே கமலஹாசனுக்கு யார் ஓட்டு போட்டாங்கன்னு பார்க்கணும். எல்லா வீடுகள்லையும் இருந்த கமலஹாசனுக்கு, பிக் பாஸ் மூலமாக எல்லா வீடுகளிலும் இருந்த கமலஹாசனுக்கு, பல ரெக்கார்ட் பிரேக் படங்களை கொடுத்த கமலஹாசனுக்கு, குழந்தை நட்சத்திரமாட்டே எல்லா வீடுகளுக்குள்ளேயும் நுழைஞ்ச கமலஹாசனுக்கு யார் ஓட் போட்டான்னு பார்க்கணும். இது விஜய் அவர் ரிட்டர்ன் பேக் ஆகலாமா தொடரலாமாங்கிறதுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம். ரசிகர்னா ஓட்டு போட்டுருவாங்கிறதெல்லாம் தப்பு, அது பொய், அது உண்மை இல்லைங்கிறது கமலஹாசன் விஷயத்தில் சகோதரர் விஜய் பார்த்து இது பண்ணணும். இந்த உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களை தாண்டி இன்னும் 4 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணுங்கள். உங்கள் வெல் விஷயத்தை ஆலோசனை பண்ணுங்கள். ரவீந்திரன் துரைசாமி சகாதேவ மாதிரி சொல்கிறான், 4 முனை போட்டி இருக்கும்போது 5ஆவதாக நீங்கள் வந்திருக்குன்னு சொன்னான், இடைத்தேர்தலை ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சொன்னான். இன்றைக்கி வந்து கூட்டம் கலையிறதை பார்த்து இன்னொரு சிவாஜி தான் விஜய்னு சொல்கிறான், ஒதுங்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்கிறத இந்த நல்லெண்ணத்தோடு நீங்கள் கேட்டு பாருங்கள். நானும் உங்களுக்கு சில தரவுகளை அதுக்குள்ளே தரேன். கமலஹாசன் ஒன்றும் உங்களோட குறைஞ்ச ஸ்டார் கிடையாது. கமலஹாசனுக்கு முகவரி 3.7. நீங்கள் இன்னும் முகவரியே கிடையாது. உங்களுக்கு இன்னும் 26ல் வாக்கு நிரூபித்தாதான் உங்களுக்கு அரசியல் முகவரி. சினிமா இதுங்கிறது வேறு. அந்த சினிமாவிலையும் சரி, தொலைக்காட்சி மூலமாகவும் சரி, கமலஹாசன் சென்றடையாத வீடே கிடையாது. கமலஹாசன் தெரியாத தமிழர்களே கிடையாது. மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய டான்சர், மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ. புறமொழியாளர்கள்
அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. மரோசரித்திரா, சாகர் சங்கமம், சுவாதிமுத்தியம், சலங்கை ஒலி, எத்தனை படம், அபூர்வ சகோதரர்கள் ரெக்கார்ட் பிரேக் படம், சகலாவில் ரெக்கார்ட் பிரேக் படம், தசாவதாரம் ஹையஸ்ட் ஆடியன்ஸு 10 ரோலு. அவர் எங்கே ஓட்டு எடுத்தார்? இதுதான் வரணும். அதில் தான் கமல்ஹாசன் சொன்னார், ரசிகர் வேற ஓட்டர் வேறங்கிறது கமல்ஹாசன் சொன்னார். நீங்கள் ரஜினிகாலில் விழுந்த ஐயா விஜய் கமல்ஹாசன்கிட்டையும் போய் பார்த்து ஒரு மூத்த கலைஞராக பார்த்து என்ன ஆச்சு யாது ஆச்சுங்கிறத கமல்ஹாசன்ட்டு ஒரு பாடம் எடுத்தால் தான் விஜய்க்கு நல்லது. சரி, நான் விஷயத்துக்கு வருவோம். தென்சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், புதூர் போன்ற இடங்களில் 10-12% வாக்கெடுத்த கமல்ஹாசன் அரக்கோணம், கடலூர்லலாம் 2% ஏன் வாக்கெடுத்தார்? கன்னியாகுமரியில் ஏன் 1% கீழே வாக்கெடுத்தார்? கன்னியாகுமரியில் அவருக்கு ரசிகர்கள் இல்லையா? திருநெல்வேலியில் ஏன் மோசமான வாக்கெடுத்தார்? ரசிகர்கள் இல்லையா? தீவிர ரசிகர்கள் மதுரையில் தானே இருக்கிறான். தேவர் மகன் விருமாண்டி ஏன் மேலூரில் 1% வாக்கெடுத்தார்? எல்லாமே டேட்டாங்க பாருங்கள். விஜயும் அந்த உங்கள் காசை வாங்கிக்கிட்டு இன்னும் பாக்கி இருக்கும், கொடுக்க வேண்டியது இருக்குது. அவனுக்கு காசை வராதுன்னு நினச்சிட்டு உங்களை எப்படியாவது களத்துக்குள்ளே விட்டு அசிங்கப்படுத்தணுன்னு முயற்சி பண்ணுவானுங்க. எப்படி? சிங்கம் இல்லை, அசிங்கம். 2026 உங்களை அசிங்கப்படுத்தணுன்னு முயற்சி பண்ணுவானுங்க. அதுக்கு ஈல்டாயிராதீங்க. அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், சீமான் இது கமலஹாசன் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் மேலே வரணும்னு தென்சென்னையிலும் ஸ்ரீபெரும்புதூர்லையும் பிராமணர்கள் போட்டிருக்காங்க. பரவலாக இந்த வாக்கும் பிறமொழியாளர் வாக்கும் கமல்ஹாசனுக்கு கிடச்சிது. ரசிகர்கள் வாக்குன்னு கமல்ஹாசனுக்கு அந்த 3.7 எத்தனை கிடச்சிருக்கும்? ஒரு 0.7% ரசிகர்கள் வாக்கு கிடச்சிருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 2 மடங்கு ரசிகராக்குங்க. அதை 1.4 கூட கமல்ஹாசனுக்குள்ள தகுதி உங்களுக்கு கிடையாது. கமல்ஹாசன் பச்சவந்தல் கிடையாது, கமல்ஹாசன் கமலியான் கிடையாது, கமல்ஹாசன் பச்சவந்தி கிடையாது. அவர் வந்தார், டீப்பெட்டியை உடைச்சார், திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டானார், 3.7% வாக்கு எடுத்தார். அதுவரை அவர் நடிகர்களுக்கு அரசியல் வேண்டாம், கலைஞனுக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இளைய தளபதினு இருந்தீங்க. அதுக்கு பிறகு அனில் மாரி ஜெயலலிதாவுக்கு உதவுனீங்க. நீங்கள் தான் அனில்னு சொல்லியிருக்கீங்க. அனில்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ சிங்கன்னு மாற்றி கிளைம் பண்ணுறீங்க. அன்னைக்கு அனில்னு சொன்னது நீங்கள் தான். நீங்கள் தான் அனில்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னதை தான் நாம் தமிழர் தம்பிகள் சொல்கிறாங்க. அதில் தப்புன்னு நான் நினைக்கல. அடுத்து மோடியை பார்க்க போய் கோயம்புத்தூரில் காத்து கிடந்து பார்த்துட்டு வந்தீங்க. ஈழத்தமிழர் பிரச்சனையோடு ராகுல் காந்தியை பார்த்து ராஜ்சபா கிடைக்காதான்னு நினச்சிங்க. விசுரும் பிரச்சனையில் கமல்ஹாசன் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ரத்தம் சுத்த வீரனாக நின்னார். ஜெயலலிதா இறங்கி வந்து ராஜ்நாத் சிங் அகில பாரத பாஜக தலைவர் விசுரம் படத்துக்காக பேட்டி கொடுத்ததும் அது தன்னோட இந்து வாக்களை பாதிச்சிருமோன்னு ஜெயலலிதா இறங்கி வந்து பேட்டி கொடுத்தாங்க. உங்களை ஒரு ஆளாட்டே மதிக்காமல் முஸ்லீம் அமைப்புகளுக்காக இது ஏஆர் முருகதாஸ் முதல்ல டைரக்ட் பண்ண படம் துப்பாக்கி, அதில் வந்து கட் பண்ணாங்க. அப்போ விஜய் ஒரு பொருட்டே இல்லை, முஸ்லீம் ஓட்டு தான் எனக்கு பொருட்டுன்னு ஜெயலலிதா அவங்கள காட்டினாங்க. சரி, அடுத்தால நீங்கள் தலைவா படத்துக்கு கமல்ஹாசன் நிமிர்ந்து நின்னார். சுதந்திர போராட்ட ரத்தம் வீர ரத்தம் நின்றுச்சு. நீங்கள் அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரசிகை என்னையும் காப்பாற்றமான்னு நீங்கள் கேட்டீங்க. அப்போ உங்கள் ரசிகன் உங்களை ஒரு அரசியல் தலைவராக எப்படி எடுப்பான்? சிவாஜியை ஒரு பச்சொந்தியாக பார்த்த மாதிரி தானே பார்ப்பான். மிஸ்டர் சம்பத் மிஸ்டர் சிவாஜி மாதிரி வரிசையில் தானே மிஸ்டர் விஜயும் இருக்கிறீங்க. அப்போ அதனால தானே உங்களை மதுரைக்குள்ளே பார்க்க வந்த கூட்டம் சிவாஜியை பார்த்த மாதிரி உங்களை பார்த்ததும் கலைஞ்சி போயிட்டு, அப்போ உங்களுக்கு ரசிகரை வச்சு என்ன ஓட்டு வந்துட முடியும்? 1% ஓட்டு ரசிகர்களை வச்சு தான் வர முடியும். இதுக்கு மேலே உங்களுக்கு எங்கே ஓட்டு வரும்? அப்போ உங்களுக்கு 214 கேண்டிடேட்டு, அவனோட ஜாதி மதம், அது உங்கள் பிரச்சார பலம், இப்படி ஒரு வாக்குங்கிறது பல அம்சங்களில் தான் வருது. இதில் பார்த்தா உங்களுக்கு எல்லா அம்சங்களுமே வந்து பெருசாக இருக்கிற மாதிரி கருத்து கணிப்பு அது இதுன்னு பீலா விட்டீங்க. உங்களை பார்த்த கூட்டம் கலைஞ்சதுலேயே நீங்கள் காலி ஆகிட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஓட்டு போடணும்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவர், வானத்தை போல வல்லரசு வெற்றி படங்களும் கொடுத்தார், பெரிய இதில் இருந்தார். அவர் வந்து ஒரு அரசியல் இதை எடுத்தார். வெற்றி பெற்ற திமுக அணிக்கு எதிராக பாமகவுக்கு எதிராக கள்ளக்குறிச்சியில் முருகதாஸ் கல்யாணத்தில் போல்டாக பேசி அண்ணன் ரஜினிகாந்தே தவறான வீகத்தில் தோத்த இடத்துல, அண்ணன் ரஜினிகாந்த் தவறான வீகத்தில் தோத்த இடத்துல, நான் வெளிப்படையாக தான் சொல்லுவேன்,
தோத்த இடத்துல அவர் ராமதாஸை சிங்கத்தாதன் குகைக்குள்ளே சந்தித்து அவர் வளமான லாகாக்களை எடுத்துக்கிட்டாங்க, பணம் சம்பாதிக்க தான் இவங்களுக்கு குறி அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்ற திமுக அணிக்கு எதிராக களத்துக்குள்ளே வந்து விருத்தாச்சலத்தில் நின்று வெற்றியும் பெற்று ஒரு 8% வாக்கு எடுத்தார். கறவை மாடுகள் இலவசம் பண்ணார், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும்னு சொன்னார். நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஏதாவது சொல்ல உங்களுக்கு மக்களுக்கு புதுசாக சொல்லதுக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? கச்சத்தீவு தான் ஏற்கனவே கொடுத்த பிறகு எத்தனை பேர் கேஸ் போட்டாங்க. காலகாலமாக எல்லாரும் பேசி போகக்கூடிய ஒரு அறத பழசான சப்ஜெக்ட் அதைத்தான் நீங்களும் பேசுகிறீங்க. எல்லாரும் காங்கிரஸும் திமுகவும் கொடுத்தவங்களே அதில் காங்கிரஸை தவிர எல்லாரும் கச்சத்தீவை பற்றி பேசிட்டாங்க. நிச்சயமாக. அடுத்தால நீட்டு இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அது நீதிமன்ற விவகாரம், அதுவும் பேசாதவங்களே இல்லை. நீட்டை பற்றி ஒரு இது. அப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒப்புக்கு சப்பானியாக புதுமை இல்லாமல் அரைச்சமாவை அறத பழசான விஷயங்களை பழசாக நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, விஷயங்களை பண்ணிட்டு போனீங்க. இது எப்படி மக்கள் மத்தியில் அப்பீல் ஆகும்? இது எப்படி ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு ஆதரவை கொடுக்கும்? மீண்டும் நான் பல விஷயங்களை இன்னும் உங்களுக்கு நுணுக்கமாக சொல்ல முடியும். விஜயகாந்த் திருப்பரங்குன்றத்தில் 15% வாக்கெடுத்தார், திருமங்கலத்தில் 16% வாக்கெடுத்தார், சாத்தூர் விருதுநகர்லாம் 10%க்கு மேலே எல்லாம் வாக்கெடுத்தார். இதெல்லாம் தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் உள்ள இடம். அவர் தெலுங்கு தாய்மொழி சகோதரங்கிறதுக்காக நாம் அவருக்கு எதிரான இதை என்றைக்கு நான் சொன்னவும் கிடையாது. ஐயா ராமச்சந்திரன் நாயுடு சிஎம்னு நினச்சவன். ஐயா அழகர்சாமி நாயுடு மகன் விஜயகாந்த் வந்து டிசைடிங் ஃபேக்டராக கலைஞருக்கும் புரட்சி தலைவருக்கும் இடையில இருக்குன்னு நினச்சவன் தான். ஆனால் வாக்கு எப்படி வந்தது? திருப்பரங்குன்றத்துலேயும் திருமங்கலத்திலையும் விருதுநகர்லேயும் வந்த வாக்கு, கோயில்பட்டியில் வந்த வாக்கு, தூத்துக்குடியிலையும் ஸ்ரீவைகுண்டத்திலையும் சாத்தாங்குளத்திலையும் கிள்ளியூர்லையும் விளவங்கோட்டிலையும் வந்துதா? எடுத்து பாருங்கள். தென்காசிலையும் கடையநல்லூர்லேயும் வந்துதா? ஏன் வரலை? இங்கே ஏன் வந்தது? அப்போ மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க? விஜயகாந்துக்கு ரசிகர்கள் திருப்பரங்குன்றத்துலேயும் அதே அளவு ரசிகர்கள் இருக்காங்க, திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய அதே அளவு ரசிகர்கள் தான் தூத்துக்குடியிலையும் நார்வேலையும் இருக்கிறாங்க. இங்கே ஏன் ஓட்டு வரலை? இந்த இடத்துல ஏன் ஓட்டு வரலை? அந்த இடத்துல ஏன் ஓட்டு வருது? அங்கே விஜயகாந்துக்கு நாயுடு சமூகம் வந்து கணிசமாக இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் எம்ஜிஆர் மாதிரி இவரு சிஎம் ஆயிட மாட்டாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ விஜயகாந்துக்கு வாக்கு வந்தது அவருடைய நாயுடு சமூகம். அடுத்தபடியாக விஜயகாந்துக்கு வாக்கு வந்தது ராமதாஸை எதிர்த்து நின்னது. விஜயகாந்துக்கு வாக்கு வந்தது ஒரு லீடர்ஷிப்பை காட்டுனது. விஜயகாந்துக்கு வாக்கு வந்தது ஒரு வள்ளல்னு இருந்தது. விஜயகாந்துக்கு வாக்கு வந்தது கொஞ்சம் கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் திரை கவர்ச்சிக்கு கொஞ்சம் வாக்கு பலம் உண்டு, அதில் வந்தது. விஜயகாந்துக்கு வாக்கு வந்தது திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு மாற்றாட்டு. 3வது அவர் மட்டுமே களத்தில் நின்ன இடம். 4வது பாஜக புதிய தமிழகம் சுயேட்சைகள் நின்ன இடத்துல விஜயகாந்துக்கு ஓட்டு குறைவு. இதையும் ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட காசு வாங்கிட்டு இருக்கிறவன் நீங்கள் நாளைக்கு அசிங்கப்பட்டாலும் அவனுக்கு கவலை கிடையாது. நீங்கள் கொடுக்குற காசு தான் அவனுக்கு குறி. யாரை சொல்கிறேன்னு விஜய்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சிங்கன்னு உங்களுக்கு எழுதி தரக்கூடியவன் நாளைக்கு நீங்கள் அசிங்கமானாலும் அவனுக்கு கவலை கிடையாது. உங்கள் கையில் இருக்கக்கூடிய சில கோடிகள் தான் அவனுக்கு குறி. அப்போ நீங்கள் அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய ஆட்டம் தப்பாக ஆடிட்டீங்க. ஏன்னா இது உங்களை ரெக்டிஃபை பண்ண முடியாது. மக்கள் உங்களை தலைவனாக பார்க்கலங்கிறது உங்களை பார்த்தது அவன் கலைஞ்சு போயிட்டாங்கிறதே முடிவாயிற்று. எனவே உங்களுக்கு இருக்கக்கூடியது 2026 மிகப்பெரிய அசிங்கமான அதிர்ச்சி காத்திருக்குது. இதை இந்த அவமானத்திலேருந்து காப்பாற்றுறதும் இல்லை களத்துக்குள்ளே குதித்து நான் விடமாட்டேன், புலிவாலை பிடிச்சது மாதிரி நான் பிடிக்கத்தான் செய்வேன், ஓடத்தான் செய்வேங்கிறதும் உங்கள் விருப்பம். அதுக்குள்ளே நான் வரல. ஆனால் நான் கமல்ஹாசனுக்கு எப்படி ஓட்டு வந்து ரசிகர்கள் வச்சு ஓட்டு வரல, பிராமணர் புறமொழியாளர்கள் ஓட்டு வந்ததுங்கிற அடிப்படையில் அதை நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். விஜயகாந்துக்கு ஒரு போல்டான லீடர், அண்ணன் ரஜினிகாந்த் தோற்ற ராமதாஸையே சிங்கத்தின் அந்த குகைக்குள்ளே எதிர்கொண்டார், போல்டுங்கிறதுல அவருக்கு வந்தது. ப்ளஸ் நாயுடு சமூக ஓட்டு பேக்கிங் இருந்தது, சினிமாவுக்காக கொஞ்சம் ஓட்டு இருந்தது. இதெல்லாம் 8% வந்தது. இதில் 3வது வேறு ஆள் இருந்த இடத்துல அவருக்கு 4% ஓட்டு தான் வந்துங்கிறதையும் விஜய் ப்ரூ அதை பார்த்தா கரெக்டாக இருக்கும். உங்களை நான் 2-3 வீடியோவில் பூமரங்கள் கிண்டல் பண்ணிட்டேன். எனவே இன்னும் அதையே சொல்லி இது பண்ணக்கு நான் விரும்பலை. நான் உங்களுக்கான நல்லதை தான் இந்த இடத்துக்குள்ளே சொல்கிறேன். ட்ரெண்டு உங்களுக்கு மோசமாக இருக்குது. ஒரு வேளையில் இந்த செலவுகள்லாம் வந்து ஜனநாயகம் படத்துக்கு தான் சொன்னால் அது லாபம் தான். படத்துக்கு அது போதிய பப்ளிசிட்டியை அது கொடுத்துரும், தொழிலுக்கு அது
இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது லாபமாக தான் இருக்கும். அது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஜனநாயகம் வர்றதுக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வர்றதுக்கும் உள்ள அந்த வசூல் கேப்பை வந்து இது சரி பண்ணி தந்துடும். ஆடியன்ஸ் வந்து அதுக்கு வரத்தான் செய்வாங்க. அது உங்களுக்கு நோக்கம்னு சொன்னால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு இதில் நீங்கள் கேவலப்பட்டீங்கன்னா தப்ப முடியாது. அரசியலும் போயிடும், சினிமாவும் போயிடும். ஆனால் சார், இப்போது இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு கொடுத்த பில்டப்பே வேறு மாதிரி இருந்தது. இப்போ மாநாட்டுக்கு அப்புறம் இவ்வளோதான் தாவேக்கா அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இது நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சார் களத்தில் சாதகமாக அமையும் நினைக்கிறேன்? விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபமாக வரும். கமலஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம் வந்த மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசனும் சீமானுக்கு பெரிய லாபமாக வரும். இதுதான் நான் டே ஒன்னே கணிச்சு சொன்னது. நான் விஜய் ப்ரோ இதை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் எனக்கு 2026 டார்கெட் வந்து மிதுன் பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் தான். உங்களை நான் ஒரு டார்கெட் ஆட்டோ இதை எடுக்கலை. சூழ்நிலையில் உங்களை விமர்சிக்க வேண்டியது ஆகிட்டு நான் என் விமர்சனத்தை கூட உங்களுக்கு நல்லதாட்டு நீங்கள் ஓப்பன் மைண்டடாட்டு ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. கூட்டம் கலைஞ்சது மிகப்பெரிய அடி. தலைவராக உங்களை பார்க்கலங்கிறத தெளிவாயிடுச்சு. சீமானை பொறுத்தளவில் விஜயை மையமாக வச்சு உருவான ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்ஸ், இந்த கருத்து கணிப்பில் வருதுன்னு போட்டாங்களா, நிஜ ஓட்டு இல்லை, கற்பனை ஓட்டு. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு விஜய் பாப்புலர் நடிகர் விஜய் அந்த மாற்றமாக இருப்பார், பாப்புலர் ஹீரோ கமல்ஹாசன் அந்த மாற்றமாக இருப்பார்னு நினச்சாங்க இல்லையா? அதே மாதிரி விஜய் மாற்றமாக இருப்பார், அவர் மாற்றிடுவாருன்னு சொல்லும்போது விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட் இன்னைக்கு ப்ரூவ் ஆகிட்டு. தகுதியற்றவர், திறமையற்றவர், இன்னொரு சிவாஜி கணேசன் தாங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு. அரசியலில் இன்னொரு சிவாஜி கணேசன் தான். நடிப்பில் எப்படி சிவாஜி கணேசன் டாப்போ அதே மாதிரி டான்ஸில் விஜய் டாப்பு. ஆனால் அரசியலில் விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு, ஒரு சிவாஜி மாதிரி பேயம்பழம் வேஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இங்கே விஜய்க்கு கிடச்சிடுச்சு. இப்படி விஜய்க்கு ஒரு சூழல் கிடைக்கும்போது இவரை மாற்றுன்னு நினச்சி எண்ண ஓட்டத்தில் கற்பனையில் இருந்திருப்பாங்கள்ல, இமேஜினரி ஓட்ஸு, அந்த இமேஜினரி ஓட்டர்ஸ் எல்லாம் உண்மையான நிஜ மாற்று சீமான் தான். நிரந்தரமான மாற்று, படிப்படியாக மாற்றாக நிற்கிறாரு, உறுதியாக நிற்கிறாரு. யாருக்காக நிற்கிறானோ அதை நிற்கிறோமோ அதை தெளிவாக சொல்கிறாரு. காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்கிறாரு, அரசியல் பிரதித்துவம் இல்லாத சமங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நிற்கிறாரு, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நிற்கிறாரு. சொல் வேறு செயல் வேறுன்னு நிற்காம செயல்னு ஒரு சொல்லத்தான் செயலுங்கிற சொல்லத்தான் விஜய் சொல்லிட்டு இருக்காரே தவிர அவர் சொல்கிறது எதுவுமே நடைமுறையில் அவர் இல்லை. சொல்லல்ல செயல்னு சொல்லத்தான் செய்கிறீங்க விஜய். நுணுக்கமாக பார்த்தா தெரியும். அப்போ அந்த மேடையில் கொடுக்குறத பேசுகிறாரே தவிர அவரே செயல்படுத்தாதவராக இருக்கிறார். கத்தி பேசக்கூடாதும் பாரு, 5 நிமிஷத்தில் அவரே கத்தி பேசிவிடுவார். நான் எப்போ தான் வருவேன்னு சொல்லுவார், சிங்கம் எப்போ தான் வருவேன்னு கதை சொல்லுவார், நான் அடிக்கடி வருவேன்னு அடுத்தால சொல்லிடுவார். அப்போ அவர் ஒரு லக்கு இல்லை. அவர் வந்து தன்னோட சுய புத்தியில் இதை எதுவுமே செய்யலை. சாரி ப்ரோ, சுய புத்தியில் நீங்கள் இதை செய்யலைங்கிறத உங்கள் ஒவ்வொரு பேச்சையும் அதில் உள்ள முரண்பாடுகளையும் நீங்களே உங்களை முரண்படுத்தி பேசுகிறதுலையும் நீங்கள் அந்த அரசியல் மேடையில் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் வார்த்தைகள் இல்லை, உங்கள் எண்ணங்கள் இல்லைங்கிறத மனசார தெரிஞ்சு தான் சொல்கிறேன் ப்ரோ. சுய புத்தியில் நீங்கள் பேசலை. அப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில் வரும்போது சிவாஜி கணேசனோட அரசியல் ரீதியாக மோசமான ஒரு நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படும். அப்போ இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போடலான்னு நம்பி விஜய் தான் மாற்றுன்னு நினச்ச அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் சீமானுக்கு போகும். நம்மெல்லாம் வாக்கு சித்தி உள்ளவன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. நம்மளே பெருமைப்படக்கூடாது. மனச்சாட்சிக்கு விரதமாட்டும் நியாயத்துக்கு புறம்பாட்டும் நம்ம நம்பாத ஒன்றை சொன்னாலும் எதுவும் பலிக்காது. நான் விஜய் தேரமாட்டார், தகுதியானவராக இருக்க மாட்டார், இன்காம்பிட்டன்ட் இன்கேப்பபிளாக தான் இருப்பாருங்கிறத தெளிவாக சொன்னேன். ஜான ஹரிகிருஷ்ணசாமி போன்றவங்க விஜய் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு காசுக்காக, வரவேண்டிய காசுக்காக விஜயை கெடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட எண்ணம். மதுரை மாநாட்டு அந்த கூட்டத்தை பாருங்கள், கூட்டம் ஏன் கலையுதுன்னு பாருங்கள். அப்போ உங்களை கேட்க கூட்டம் வரலை, உங்கள் பார்க்க தான் கூட்டம் வந்து நீங்கள் இன்னொரு சிவாஜி கணேசன் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்கிறது நல்லது. அதாவது எங்கள் சிவாஜி கணேசன் மாதிரி அசிங்கப்படுறதும் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் சிங்கம் இல்லை, அசிங்கமாட்டு அரசியல் களத்தில் நீங்கள் சிங்கம் கிடையாது. அரசியல் களத்தில் அசிங்கமாகாமல் இருக்கணும்னா அந்த வீடியோ போட்டு ஏன் கூட்டம் கலையுது, இது ஓட்டு போட வந்த கூட்டம் இல்லை, வேடிக்கை பார்க்க வந்த கூட்டங்கிறத உணருங்க. சீமானுக்கு எதிராக பேசுகிறவனா நம்பாதீங்க. அவன் சீமானுக்கு எதிராக பேசுகிறதா அவனுக்கு குணம். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசுகிறவனா நம்பாதீங்க. அவனுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசுகிறதா அவனுக்கு குணம். உங்கள் ஆதரவாளர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்கிறேன் விஜய் ப்ரோ,
எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் ரெட்டலைக்கு போட்ட பிள்ளை வெள்ளாளர்கள் ஓட்டை பாதிப்பீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி. ரெட்டலைக்கு போட்ட அந்த அப்பர் லிங்குஸ்டிக் மத்தியில் இந்த நாயர், சிரியன் கிறிஸ்டின்னு, உருது முஸ்லீமு, மார்வாடி, இவங்க மத்தியில் தமிழ்நாட்டில் ஸ்டேக்ஸ் இல்லாத பொலிட்டிக்கல் கம்யூனிட்டிஸ் அவங்க மத்தியில் கமல்ஹாசன் வாக்கெடுத்த மாதிரி நீங்கள் லோவர் லிங்குஸ்டிக்ஸ் மத்தியில் ஒரு வாக்கெடுத்தீங்கன்னா ரெட்டலைக்கு வரக்கூடிய லோவர் கேட்டகரி வாக்கை நீங்கள் பிரிச்சிங்கன்னா விஜய் ப்ரோ மேலே எனக்கும் அதில் மகிழ்ச்சி தான். எப்படியும் விஜய் ப்ரோ வந்தாருன்னா எடுக்கிற ஓட்டில் அவர் எவ்வளோ எடுக்கிறார், எக்ஸுங்கிறது எவ்வளோ இருக்கட்டு, அது பலன் கூட்டச்சாக்கூடிய நடிகர் கேண்டிடேட் போட்டால் ஓட்டு உண்டுன்னு விஜயகாந்த் நிரூபிச்சிட்டாரு, கமல்ஹாசன் நிரூபிச்சிட்டாரு, விஜய் ப்ரோவும் நிரூபிப்பார். அந்த நிரூபிக்கிற ஓட்டில் பாதிக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி ஓட்டு தான். அப்போ அந்த வகையில் எனக்கு எடப்பாடி பழனிசாமியை விஜய் ப்ரோ பலகீனப்படுத்துவார்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் தெளிவாக சொல்கிறேன், கதம் முடிஞ்சு போச்சு. நம்ம அந்த கூட்டம் கலைஞ்சதிலே நம்ம புரிஞ்சு போச்சு. உங்களை வேடிக்கை பார்க்க தான் கூட்டம் இருக்க தவிர பல நிறம் மாறின சந்தர்ப்பவாத சுயநல அரசியல் வியாபாரி சம்பத் சிவாஜி வரிசையில் விஜயை தலைவராக யாரும் பார்க்கலங்கிறது 100% உண்மை. மிகப்பெரிய பேச்சாளர் சம்பத்து, பெரியாருக்கு அண்ணன் மகன், பல கட்சிகள் சார்ந்த சந்தர்ப்பவாதிங்கிறதுனால அவரை யாருமே தமிழ் தேசிய கட்சி தலைவரை கூட்டத்துக்கு பெரிய கூட்டம் வரும். ஏன் அண்ணா தீக்காக்காரங்களால் பிரச்சனை வருங்கிறதுக்காக பெரியார் அண்ணன் பையனே எங்கிட்ட இருக்காருன்னு சொல்லி தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு, பெரியாருக்கு மில்டன் போஸ்ட்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு சம்பத் எங்கள் கூட தான் இருக்காருன்னு சொன்னவர் தான் சம்பத். அவர் திராவிடம் பண்ணார், தமிழ்னாரு, தேசியம் பண்ணார், பல நேரம் மாறினார், மக்களை யாரும் ஏற்றுக்கல. அதே மாதிரி நீங்களும் சம்பத் சிவாஜி வரிசையில் மிஸ்டர் சம்பத்னு ஒரு படம் கூட ஷோ எடுத்தார். சம்பத் சிவாஜி வரிசையில் ஒரு பச்சவந்தியாட்டு, எந்த கொள்கையிலையுமே ஈடுபாடு இல்லாதவராட்டு, ஃபஸ்ட்டில் திராவிடம், அண்ணா திராவிடம்னு உங்கள் அப்பா பாணியில் இளைய தளபதினு ஸ்டாலினுக்கு இளைய தளபதி மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து திமுகவுக்கு ஆதரவாக அந்த ஹவுசிங் போர்டு அந்த இடம் இதுக்கெல்லாம் நல்ல பணத்தை வாங்கிட்டீங்க. திமுகாரங்க ஒரு ஹீரோ புகழ்றாருன்னா கருணாநிதி கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. நல்ல பணத்தை வாங்கிக்கிட்டீங்க. அடுத்து அதிமுக நீங்கள், அடுத்து பாஜக இந்துத்துவ தலைவா படத்துக்காக போய் பார்த்தீங்க. இடையில ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்படும் போது ராகுல் காந்தியை போய் பார்த்தீங்க. இவ்வளவும் உங்களை ஒரு சம்பத் சிவாஜியாக தான் வச்சுருக்கு. இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு சீமான் எதிர்ப்பாளர்களும் உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பாளர்களும் இப்பொழுது எடப்பாடி எதிர்ப்பாளர்களும் உங்களை தூக்க நினைச்சாலும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். உங்களை தலைவராக பார்க்கல, பச்சவந்தியாக பார்க்குறாங்கிறதான் 100% உண்மை. சினிமா வேறு, அரசியல் வேறு. இதுக்கு மேலே விளக்கம் தேவையில்லை. இதை நீங்கள் உங்களுக்கு விசுவாசமான உங்கள் காசை எதிர்பார்க்காம, உங்களை பணத்தை எடுத்து கல்ட்டுன்னு சொல்கிறவனெல்லாம் விட்டுக்கிட்டு உங்கள் பணத்தை எதிர்பார்க்காம உங்களுக்கும் 4 பேர் ஆத்மார்த்தமான நண்பரோ நண்பிகளோ இருக்கலாம். அதில் தப்பு இல்லை. எனக்கு தன்னோட உள்ள கிடக்கையே மனம் திறந்து சொல்லதுக்கு ஒருத்தர் ஆள் வேணும். அது எல்லாருக்கும் வேணும். நம்ம சையது முகமது ஒரு முஸ்லீம் பாய்கிட்ட தான் நான் என்னை பற்றி எல்லா விஷயங்களுமே அரசியல் எதுனாலும் வெளிப்படையாக சொல்லுவேன். அவன் என்னையை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டவன். சையது முகமது ஒரு முஸ்லீம் தம்பி தான், அண்ணன் தான். அதே மாதிரி உங்களுக்கும் ஆத்மார்த்தமாக உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகக்கூடிய உங்கள்கிட்ட ரவீந்திரன் துரைசாமிக்கு வீடியோ போட்டு இது சரியாக தப்பான்னு கேளுங்க. அதற்கு புறம் முடிவெடுங்க. களத்துக்குள்ளே அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பல்லர்களை தெளிவாக நன்றி.